என்னடி காத்தெல்லாம் புதுசா இந்த பக்கம் வீசுற மாதிரி இருக்கு? அம்மா, ரொம்ப பண்றீங்கம்மா நீங்க. ஊர்ல இருந்து நேத்தானே வந்தோம், உடனே தானே மறுநாள் வந்திருக்கோம் ஆபீஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா இங்க. அப்புறம் இல்ல உன் மொத்த கேங்க அங்க இருக்கு, நீ இங்க இருக்கிய, அதான் என்ன கதைன்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். இல்லையே, ஒருத்த ரூம்லயே கடையா கிடக்குறானே, அதனால கேட்டேன். அப்படியா? அப்பா அது கூட தெரியல. அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? சேச்ச, அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஏம்மா சமைக்காம இருக்கீங்க? நான் சமைக்கவா? என்ன சமைக்கணும்னு சொல்லுங்க. மம்மி தாண்டி சமைக்கிறா, சமைக்க வேணாம்னு சொல்லிட்டா. அதான். மம்மியா? என்ன கதை? இப்ப சித்தப்பா மீன் வாங்கிட்டு வந்தாராம், அதான். சித்தப்பா மீன் வாங்கிட்டு வந்தாரா? புரியல. இல்லடா, ஹோட்டலுக்கு எங்க பேச போயிருக்காரு. அப்ப ஃப்ரெஷ்ஷா போட்ல வந்திருக்கு. சாம்பிள் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதனால நிறைய மீன் இருக்கும். வீட்டுக்கு கொஞ்சம் குத்துட்டு இங்க எடுத்துட்டு வந்து குத்துட்டு போயிருக்காரு. ஓ. சரி, அது எதுக்கு தனித்தனியா சமைச்சுக்கிட்டு அப்படின்ட்டு உங்க அம்மா சமைக்கிறாங்க மொத்தமா. ஓ, ஓகே. அப்ப நாளைக்கு எல்லாருக்கும் லஞ்சு மீன் குழம்பு கட்டிடு. இப்பதான் நைட்டு ஃப்ரெஷ்ஷா பிடிச்ச மீன் இப்பதான் சமைக்கிறோம். அப்புறம் நான் நேற்று வச்ச மீன் குழம்பு தான் உங்க எல்லாருக்கும் பிடிக்குமா? அப்புறம் என்ன, கட்டிட்டு போக மாட்டீங்களா? கட்டிக்கிறோம். ஆனா ஃபிஷ் ஃப்ரை காலையில லஞ்சுக்கு நீங்க கட்டித்தாங்க. சரி சரி, எல்லாத்துக்குமே வா. ஆமா, லாவண்யா பிரகதி எல்லாருக்கும் சேர்த்து கட்டுமா? சரி, வந்து உட்கார், நின்றுட்டே இருக்கு. இதோ வரமா. இது மாதிரி ஏறி உட்காரலும் தூக்கம் வராத. ஆமா, கீழேயே உட்காந்து இவ்வளவு நேரம் அப்படித்தானமா உட்காடுறேன். இங்க வந்தா இப்படி உட்காந்தாதாம்மா நல்லா இருக்கு. என்னமோ பண்ணு. ஏய், நிஜமா உங்களுக்கு சண்டையா என்ன? இல்லம்மா, நாங்க போய் ரெடியானு வச்சுக்கோயேன், இந்த பக்கமே என்னை கண்ணில் காண விட மாட்டாங்க. அதனால அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க டேடி மாமா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா ரூமுக்கு போலான்ட்டு. இப்போ மூணும் பிடிச்சி வச்சதுன்ற. ஆமா, அவங்க கிட்ட போயிட்டா எனக்கும் வரவும் மனசு வர மாட்டேந்தா, அதனாலதான். அப்ப அங்க இருந்து உனக்கும் வர மனசு இல்லைன்ற. ஆமா, இல்ல. சரி சரி, நீங்க 4 பேர் சந்தோஷமா இருங்கப்பா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். பாரா. சரி, அந்த வீட்டுக்கு போலாமா? இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? இந்த வீட்டுக்கா? டாடி அப்பாலாம் வந்துட்டு இருப்பாங்க. ஃபோன் பண்ணாங்க, கிளம்பிட்டோம், எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. நான் போய் கொஞ்சம் அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன். சரி, வாங்க போலாம். வீடை சாத்திட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வரியா? முன்னாடி ஓடிடணும். சரி சரி, போயிட்டு வாங்க, நம்ம அதெல்லாம் பார்க்க. சரிடா, சீக்கிரம் வா. ஓகே ஓகே. எங்கம்மா அவளை காணோம்? ஜானு, திவ்யமா இன்னும் வரல? வந்துட்டாங்க, வீடை பூட்டிட்டு வருவா. ஓ, சரி சரி. ஏன் அத்தை அட கோவமா வருத்தமா இருக்கலாம்? இல்லடா, அவ வந்தா ரெடியானா பேசிட்டு இருந்தோம். நீங்க கிளம்பி வந்தா அவன் வீடெல்லாம் இது பண்ணிட்டு பூட்டிட்டு வரேன்னா அவ்வளவுதான்டா. ஓ, இல்ல வந்ததுல நீங்க பாக்கலையா? அதான் என்னன்னு தெரியல. காலையில நாங்க அவளை பாக்கல. காலையில பாக்கலையா? ஏன்? அவளுக்கு 6 மணிக்கு டியூட்டி போட எனக்கு மெசேஜ் போட்டிருந்தா. ஆனா எங்களை எழுப்பவே இல்லை. அம்மாட்ட கிளம்பி போயிட்டா. எங்களுக்கு 10 மணிக்குன்றதான் சரி எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டா. ஐயோ, அப்ப அவன் காண்டாதான் இருக்கான். காண்டு இல்ல, ரொம்ப காண்டு. என்னடா சொல்ற, ரொம்ப காண்டா? ஆமா, ஆபீஸ்ல வேற ஒரு பெரிய பிரச்சனை. அந்த டென்ஷன் வேற. இவ வேற இப்படி பண்ணாலா, பத்ததுக்கு வேற ஃபோன் அடிக்கல. அவனுக்கு செம தலைவலி. இவகிட்ட பேசலான்னு பாக்குறான், பேச முடியல. இன்னைக்குன்னு பார்த்து லாவண்யா பிரகதி ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப். ஐயோ, பிரவீனுக்கு போட வேண்டியதானே? போட்டோம். பிரவீன் எமர்ஜென்சி வர, அவனால அங்க வெளியே வர முடியல. இவங்க ரூம் ஃபோன்லாம் சொன்னான், ஆனா எவனுமே அது கனெக்டே கொடுக்கல. செம டென்ஷனா தான் இருக்கான். நாங்களே இவகிட்ட பேசினாவது இது பண்ணுவோம் பார்த்தா. என்னடா பிரச்சனை? இந்த கம்பெனிக்கு வர வேண்டியது பாம்பே கம்பெனிக்கு போயிடுச்சு, ஒரு ஆர்டர். அதுதான் பிரச்சனை. அது எப்படிடா போவோம்? அதெல்லாம் விட மாட்டான், நீ தான் சொல்லுவியே. அவன் எல்லாம் பக்காவா தான் பண்ணி வச்சான். நாங்க ஊருக்கு வந்ததுனால அதை கீழே ஒருத்தங்கிட்ட ஸ்டாஃப் இருப்பாள், அவங்க கிட்ட கொடுத்து அமிச்சோம். என்ன அனுப்பணுமோ அதை பேசி அனுப்பியிருக்கணும், அவ்வளவுதான். அவன் என்ன சொல்றதுனான்னு தெரியல, பாம்பே காரன் கொடுத்துட்டாங்க. மும்பைக்கு, ஹைதராபாத்க்கு, பெங்களூருக்குலாம் என்னென்னோ பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆர்டர் இப்படியே வந்துடணும்ட்டு. அதனால அவன் கிட்ட பேசவே முடியல, நிக்கவே முடியல. இப்படி போன ஆர்டரை வாங்க முடியுமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒன்று சைன் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் ஏன்டா? அது எப்படி? இதெல்லாம் அவனுக்கு ஒரு ஜிஜிபியான வேலை. இதெல்லாம் அவன் தோத்துட்டான்றதெல்லாம் அவன் ஒத்துக்க மாட்டான். அவன் கேரியர்ல அப்ப கிடைக்கல என்ன பண்ணுவான்? கிடைக்கலன்னா வேலையை தூக்கி போட்டுருவான். பிசினஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவன் வீட்லயே இருந்தானே அவன் தாழ மாட்டான், போர் அடிச்சிடும் அவனுக்கு. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். அதனாலதான் பேச வைக்கலாம்னு பார்த்தோம். எங்க சரி வந்தா பார்த்தா இப்படி பண்றாளே அவளும். இதெல்லாம் அவளுக்கு தெரியாது, அவ கேஷுவலா இருக்கா, அவ்வளவுதான். அவளுக்கு இதெல்லாம் நீங்க சொல்லிருக்கணும்ல. போனை விட்டு போறாள். அவளுக்கு ஏன் தான் அந்த பழக்கம் எனக்கு தெரியல. சொன்னாடா, அவ பேக்கெட்ல போடுறன்ற பேர்ல கீழே போட்டிருக்காடா, பெட்ல போட்டதுனால அவளுக்கு அது தெரியல, அப்படியே போயிட்டு இருக்கா. வா மாவா, இப்பதான் வரணும்னு தோணுச்சு.
அதானே கொஞ்ச நாள் சீக்கிரம் வரேன்னு பார்த்தா இன்னைக்கு என்ன திருப்பி அதெல்லாம் பழைய மாதிரி மாறிடுவாங்க. டாடி மாமா அப்பா 3 பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க உண்மையை சொல்றோம். டாடி இன்னைக்கு டபுள் ஷிஃப்ட். அதான். அதெல்லாம் பண்ணாதன்னு சொல்றோம்ல. இல்ல டாடி, டபுள் ஷிஃப்ட் பண்றீங்களா 2 நாள் நைட் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரி நைட் எடுத்துக்கிறதுக்கு டபுள் ஷிஃப்டே ஓகேன்னு தோணுச்சு, அதான் ஒத்துக்கிட்டேன். அப்போ நைட் எடுக்க வேணாம் டபுள் ஷிஃப்ட் எடுத்துட்டேன். ஆமா ஆமா. அவங்க உட்கார், ஃபர்ஸ்ட் உட்கார், அப்புறம் பேசலாம். இந்த உட்காரப்பா. இனிமேல் என்ன டபுள் ஷிஃப்டா? இல்ல டாடி, இன்னைக்கு மட்டும்தான். நாளையில இருந்தெல்லாம் ஒரு 5 ஹவர் தான் இருக்கும், இல்ல மேக்ஸிமம் 6 ஹவர், அவ்வளவுதான். ஓ அவ்வளோதான். ஆமா, கம்பல்சரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரைடேல இருந்து போக தேவையில்லை. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் லீவு. மண்டேல இருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. டேலேருந்து காலேஜா? ஆமாப்பா. காலேஜ்க்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா? அதான் இருக்கே, அது போதும். ஐ ப்ரொஃபைலுக்கு போற, கொஞ்சம் காஸ்டியூம்லாம் மாத்து. டாண்டி இருக்கதே போதும். என்னைக்கு சொல் பேச்ச கேட்டு அது என்னவோ சரிதான். அண்ணி அவருங்க? என்ன கேட்குறவங்க அன்னிக்கிட்ட? அது எல்லாம் இருக்கீங்களே, மம்மியும் அத்தானே எங்கன்னு கேட்டேன். மம்மியை கேட்ட, அத்தான? ஆமா. உங்க மம்மி சமைச்ச டயர்ல ஒரு 10 நிமிஷம் பெட்ரூம்ல படுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. சக்கா சாப்பாடுலாம் கட்டிக்கிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. உங்க அத்தா ஏதோ டென்ஷனா இருக்காராம், ஃபோன் பேசிட்டு இருக்காரு. அவங்க அண்ணன் பேசிட்டு இருந்தான். டாடி அப்ப நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா நீங்க? டேய் என் காது கிட்ட பேசிட்டு இருக்க, கேட்காதாடா? சும்மா சொன்ன மாமா. சரி. என்ன டென்ஷன்? அது ஆஃபீஸ்ல. ஓ கூப்பிடுங்களா? என்னால போக முடியுமா? அவன் இருக்கிற உட்காரத்துக்கு இப்ப என்ன உனக்கு உங்க அத்தான் வேணும் அதானே? எல்லாரும் இருக்கும்போது அவர் மட்டும் ஏன் தனியா இருக்கணும்னு கேட்டேன். உனக்கு உங்க அத்தான் வேணுமா வேணாவா? அதானே, பதில சொன்னா கூப்பிடுறோம். எங்களுக்கு வேண்டியது பதில். வேணும். அத்தா இல்லாம இருக்க முடியாது. அவர் பாவம் தனியா இருப்பார்ல. உங்க டேடி உங்க அத்தானை பத்தி கேட்கல, உன்னை பத்தி கேட்கிறாரு. அத்தா இல்லாம இருக்க மாட்டியான்னு கேட்கிறாரு. அம்மா இந்த யாரு என்ன சொல்றது, குத்து வச்சு பேசுறாங்களா இல்ல சாதாரணமா பேசுறாங்களா? எனக்கு ஒன்று சந்தேகம் இருக்கு. எனக்கும் தெரியலையே. ஆனா இவங்க இப்படிதானே சாதாரணமா வேற பேசுவாங்க. தெரிஞ்சு பேசுறது வந்தா ஒரு குத்து, இல்ல எதாச்சியா பேசுறாங்களா தெரியலையே. நம்மளே வாய் குத்த மாட்டிக்க முடியாதுல்ல. அது இன்னும் சரிதான். ஆமா, இல்லாம இருக்க மாட்டேன். சரி மச்சான், என் மாப்பிள்ளைய கூப்பிட்டுங்க. வீரா சொல்லுங்கப்பா. என்ன பண்றீங்க? வா. இல்லப்பா கொஞ்சம் வேலை. பரவாயில்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாங்க, நாங்க எல்லாம் இங்க இருக்கோம்ல. அப்புறம் என்ன, அப்புறம் பாத்துக்கலாம். வா. வந்துட்டேன். என்ன குரலே சரியில்லை அண்ணி, ரொம்ப பெரிய பிரச்சனையா? ஆமா உக்கரத்தோட லெவல்ல இருக்கான், முடியல, பெருசுதான். சொல்லிருக்கலாம்ல, ஃபர்ஸ்ட் போய் பார்த்துருப்பல. நீ பாப்பா எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ எதனாலயும் வராம இருக்க நினைச்சிட்டோம் நாங்க. உங்களை என்னப்பா கூப்பிட்டுருந்தீங்க? என்ன மாப்பிள்ளை, எல்லாம் நாங்க இங்க இருக்கோம், நீங்க மட்டும் இங்க இல்ல. வாங்க வந்து உட்காருங்க. இல்ல மாமா, ஆஃபீஸ்ல கொஞ்சம் சொன்னா பிரபா, அதெல்லாம் தூக்கி போடுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஆஃபீஸ்ல பாத்துக்கலாம், வந்து உட்காருங்க. சரிங்க மாமா. அதானே வீரா, நம்மளும் ஒரு 1/2 ஒரு ஒரு தான் ஒன்னா உட்காந்து பேசிட்டுருவோம். அதுல என்ன, உட்காரு. உட்காந்துட்டு மாமா. ஏன்டா என் மருமகள் இடிச்சுட்டு தான் உட்காருவியா? வேற இடமே இல்லையா? அதானே, என் பக்கத்துல எல்லாம் இடம் இருக்கு. அவன் என்ன பண்ணுவான், அங்க உட்காந்தாலும் ஸ்ட்ரெஸ் குறையும். அப்படிலாம் இல்லப்பா, எப்படியும் நீ இடம் இருந்துச்சுன்னு உட்காந்துட்டேன். என்ன மாமா, இப்போ உங்க பக்கத்துல வரணுமா? வேற என்ன பிடிச்சிருக்கா? புருஷனை விட மாட்டேன், போகக்கூடாது. வர்றா, இதையும் பொண்டாட்டி சொல்றா. ஆமா. பரவாயில்ல, என் பொண்ணு கிட்ட தானப்பா, அங்கேயே உட்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பிடிச்சிக்கோ. சாரிம்மா, இனிமேல் ஃபோனை விட்டு போக மாட்டேன். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்று பேசிக்கலாம். மலக்குமா? இல்லை, ஒன்று பேசிக்கலாம். சரி. கால் இருக்காத? கம்ஃபர்டா இருக்காது. அதான் கம்ஃபர்டா இருக்கு. சரி ஓகே. என்ன நீ நல்லா இருந்துச்சா? இப்ப பிடிச்சதானப்பா, ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அந்த வகை மீன் அவங்க எப்பவுமே தனக்கும் பிடிக்கிறாங்க. ஓ சரி. அப்ப இவங்க கிட்ட தான் ஆர்டர் கொடுக்க போறீங்க இந்த மீனுக்கு? இப்போ வரவங்கலாம் இந்த மீனும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனாலதான். சரிப்பா. இப்ப நாளைக்கு லஞ்ச் மீன் குழம்பு. ஆமாண்டா, உங்க மம்மி சேர்த்துதான் வச்சிருக்கா. சூப்பரு. அதுவும் சட்டியில வர வச்சிருப்போம். ஆமா சட்டியில வச்சிருக்கேன். தொட்டுக்கா யாராவும் ஃபிஷ் ஃப்ரையும் போதுமா? அது போதும். மம்மிய அவங்க ஃபேவரட் ஸ்டைல வளர்ப்பாங்களே, அப்படி வளர்க்க சொல்லணும். நான் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இருக்குதே திமுருதான். ஏன் பையன் அப்படி சொல்ற? அவ வந்து என்ன சொன்னா, நாளைக்கு லஞ்சுக்கு நீங்க தான் மம்மின்னு வரக்கணும் உங்க ஸ்டைலன்றா. இவன் என்ன சொல்றான் பாருங்க, அவங்க மம்மி ஸ்டைலாம் அதுக்கு சொல்ற. ஒரே ஸ்டைல 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க போல.
அதெல்லாம் மாட்டோம். எனக்கு எங்க அம்மா தான் பிடிக்கும். எனக்கு எங்க மம்மி தான் பிடிக்கும். போங்க, நீ உங்க மம்மி கிட்ட கேட்டுக்கோ, என் பொண்ணுங்க நான் சமைச்சு கொடுத்து. இதுல எந்த டேஸ்ட் நல்லா இருக்கும்? நான் எதை கட்டிக்க? ரெண்டுத்தையும் ஒன்று கட்டிக்க. இது நல்ல ஐடியாவா இருக்கு. தேங்க்யூ வீரா. என்னடா என் புள்ள உக்கிரமா இருக்கான்னு நீங்க இவ்வளவு கேஷுவலா பேசுறான்? யார்ப்பா சொன்னது நான் உக்கிரமா இருக்கேன்ட்டு? என் பக்கத்துல இருக்கவன் தான். டேய், உனக்கு ஒரு வேலை இல்லையா? நீதான் உங்ககிட்ட நெருங்க கூட முடியாத அளவுக்கு கோவமா இருந்தா அதான் சொன்னேன். ஆஃபீஸ் விஷயத்தை வந்து பேசணுமா? சரி பாஸ். ஆஃபீஸ்ல மட்டும் தான்ப்பா, வீட்டில் இருக்கவங்க கிட்ட யாருக்க போறேன்? சரிடா, மண்டையில ஏத்திக்காத. ஆஃபீஸ் வாசல்லே விட்டு வந்துரு. போனா போட்ட ஒரு ப்ராஜெக்ட் அந்த தூக்கி நிறுத்தி நீ என்ன பண்ண போற? கொஞ்ச நாள் தான் நீ அங்க வேலை செய்ய போற, அதுக்கப்புறம் உன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போற. இதே மாதிரி நாளைக்கு என் கம்பெனி ஒருத்தரை நம்பி விட்டு போயிட்டு அது போயிடுச்சுன்னா அதனாலதான்ப்பா. சரிப்பா, உன்னை ஸ்ட்ரிக்டா இருக்கிறது ஜாக்கிரதையா இருக்கிறதுலாம் சரிதான். எதுக்கு டென்ஷன் ஏத்திக்காது? சரிங்க மாமா. என்ன புச்சி, டென்ஷனா தான் இருக்கியா? அது பரவாயில்ல, போனா போட்டோம், விடுங்க. கட்டி பிடிச்சதான கோவம் கோரியும். சரி வாங்க போலாம். அவசரத்துக்கு தூங்கி நீ யாரும் கூப்பிடுற? என்ன ஏன் புச்சி, நான் உங்களை கூப்பிட மாட்டேனா? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நான் பல லட்சம் வாட்டி கெஞ்சணும், பல நாள் வெயிட் பண்ணணும். இப்போ மட்டும் என்ன ஓகே சொல்றீங்க? என் புச்சி ஹெல்த் விஷயத்துலலாம் நான் விளையாட மாட்டேன், புரிஞ்சதுல்ல? அப்படி ஆமா, அவருக்கு உண்மையிலேயே நான் தேவைன்னும் போது அவர் பக்கத்துல நான் கண்டிப்பா இருப்பேன், புரிஞ்சதா? அப்படியா? அப்படிதான் புச்சி. லவ் யூ குட்டிமா. லவ் யூ டூ புச்சி. எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க தனியா ஒரு ட்ராக் ஓடிடுது. ஓரட்டும், அது ஓடுறதுனால தான் அமைதியா. அம்மாவே நீ சொன்னதுக்கு இப்ப அவனை பார்த்தாலே அமைதியா இருக்கானடா. உள்ள அடக்கி வச்சிருக்க கோவம் ஆண்டி. அப்படியோ? ஆமாமா ஆமா. அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவ பக்கத்துல இருக்கா, அதான். எந்த டென்ஷன் வந்தாலும் அவ பக்கத்துல இருந்தா குறைஞ்சிரும். அது என்னவோ பிபில இருந்து சர்ன்னு இறங்குமே, அது மாதிரி இறங்கிடும். பரவாயில்ல, அப்படி இருந்தா நல்லது. அவங்க ரெண்டு பேருமே அப்படிதான், பயம் கோவம் என்ன இருந்தாலும் இன்னொருத்தர் பக்கத்துல இருந்தா அது எதுவுமே அவன் கண்டுக்க மாட்டான். இது ஒண்ணு, என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா சரி. அதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருப்பா, கவலைப்படாது. எனக்கு என்னடா கவலை, அதான் என் சூப்பரா பாத்துக்கிற மாப்பிள்ள இருக்கும்போது. பாரா. சரி வாங்க, எல்லாம் சாப்பிடுவீங்க, அப்புறம் ஜீரணம் ஆகணும், அப்புறம் தூங்கணும். வாங்க. நீங்க வாங்க தங்கச்சிம்மா, வா போலாம். என்னடி இங்க வந்துட்ட? எனக்கு தெரிஞ்சிச்சு, உண்மையிலே உனக்கு அவன் மேல கோவம் தான், எனக்கு தெரியுது. பிச்சிடும் பிச்சி. ஏய் என்ன, ஏன் அப்படி பண்ற நீ? வலிக்குது, காதை விடுறீ விடுறீ. முடியாதுக்கு இருக்கா? முடியாது, புருஷன் பாவம். எல்லாம் முடியாது. சாரி சாரி, என்ன தப்பு பண்ண? வலிக்குது வலிக்குது. ஒரு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டா பாடி கூட இந்த ரூமுக்கு வர. ஐயோ, என்ன சொல்ற? வேணன்னு சொல்றேன். மாட்டிக்கிட்டோமா? போங்க, கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் கீழே. ஏய் நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். நீ வா நீ வா நீ வா, நீ வந்து சமாளி வா. இதுல நான் வேற போலையாம், ஏன் நானும் சேர்ந்து மாட்டுறதுக்கு? ஏய் வந்து சமாளிச்சு விட்டு போ, வா 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 போலாம் வா. ஏன் வரேன், போங்க ரெண்டு பேரும் கீழே. ப்ளீஸ் நாத்து, என்ன காப்பாத்தி விட்டுரு நாத்து, எனக்கு பயமா இருக்கு. சிரிக்கிற, சும்மா சொன்னியா? கூப்பிட்டு கேட்கவா? நம்புறேன் நம்புறேன் நம்புறேன். ஏய் காப்பாத்தி விடுறேன், செல்ல தங்கச்சிலே வயிறுல பட்டு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி மாமாவா தெரியுதா என்ன? ஏய் இப்படிலாம் பேசாத. என்ன காப்பாத்தி விட சொல்றேன், நான் என்ன காப்பாத்தணும்? நாத்து நாத்து, மூஞ்சிங்களா பாரு ரெண்டுத்துக்கும், அப்படியே பேன வருவீங்க. போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். அவன் தானே வந்தான், அவனை சமாளிக்க சொல்லு. அடிப்பாவி, மாட்டணும்னு இப்படி கட்டி விட்ட. நான் தங்கச்சியாரில் கூட சமாளிச்சிருப்பா, ஆனா இப்படி அப்படியே அல்டா பல்ட்டி அடிக்கிற. மாட்டேடா, இதுக்கு மாட்டணும். நான் தான் சொன்னேன், நீ சுயநலக்காரி. பரவாயில்ல, நான் அப்படியே வந்துட்டு போறேன். போதும், மூஞ்ச மாத்துங்க. எனக்கு பயமா இருக்கு. நான் பேசிட்டா மூஞ்ச மாத்துங்கன்னு. நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். என்ன சொல்ற? சமாளிச்சிட்டு பின்ன நிக்கிருக்கா வருவ, நான் என்ன பண்ணிட்டோம்? என்ன சமாளிச்சா? அவங்க அத்தானுக்கு மீட்டிங், அது வரைக்கும் அவர் எங்க கூட இருப்பாரு, அப்புறம் அங்க போவாருன்னு சொல்லிட்டேன். தங்கச்சி லவ் யூ. அவனை கொன்றுவேன், வாய முடி. நிஜமா தானே சொல்ற? நிஜமா தான் சொல்லிட்டேன். என் பக்கத்துல பொண்டாட்டின்னு தெரிவிக்கால, அவளை நம்பினா 1/2 செகண்ட்ல போட்டு கொடுத்துருவா. ஆமாண்டா ஆமா, அறிவில்லாம் வந்தல்ல, அப்படிதான். சரி போதும், என்னதான் பிரச்சனை, ஏன் அவர் அப்படி இருக்காரு? சொன்னல, ஆர்டர் கை மாறிடுச்சு. அதுக்கு அப்படி இருக்காரு? எழுந்துக்கும் போதே நீ இல்ல, அதுலயே அவன் காண்டானா, புலம்பிக்கிட்டே தான் கிளம்பணும். ஆபீஸ் போற வரைக்கும் புலம்பல் தான். போன உடனே இந்த பிரச்சனை, அவ்வளவுதான், உச்சி கேறிட்டான். உனக்கு ட்ரை பண்றேன். பயமா இருந்துச்சு இன்னைக்கு அவன் கிட்ட ஆபீஸ்ல. சரி சரி, நான் போய் பாக்குறேன். ஓகே, குட் நைட். ஏய் நான் திருப்பி இறங்கணுமா? அம்மா அப்பா போயாச்சு அவங்க ரூமுக்கு, மாமாவும் ரூமுக்கு போயிட்டாரு, எல்லாரும் ரூமுக்குள்ள போயிட்டாங்க. போதுமா? ஓகே ஓகே. அப்ப குட் நைட், பாய், கல்ல பாக்கலாம்.
நைட் அவனை பார்த்துக்கோ, காலைல பார்க்கலாம். காலையில் ஓடிடுவியா என்ன? இல்லை, நீங்கள் கிளம்புற டைம் தான் கிளம்புவேன். அப்ப சரி. டாட்டா. டாட்டா டாட்டா. என்ன ஒருத்தர் செவுத்தே பார்த்துட்டு இருக்காரு? ஏன் குட்டிமா லேட்டு? எல்லாத்தையும் தொளிச்சு போட்டு வர வேணாவா? அதான்ப்பா. சரி வா. என்ன இன்னும் ஆஃபீஸ் விஷயம் தான் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கா? அது ஆர்டர் கிடைக்கலன்னா என்ன பிரச்சனை? அப்படிலாம் விட முடியாது. ஏன் விட முடியாது? சரி, சாரி. ஏன் நீ காலையில் எழுப்பாம கிளம்புன? நீங்களே லேட்டாக தான் தூங்குனீங்க. சரி, எதுக்கு எழுப்பணும் தான் எழுப்பல. உன்னை பார்த்துருந்தா எனக்கு இவ்வளோ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்காதுல்ல. ஏய், உண்மையை தான் சொல்கிறேன். சரி, அவ்வளோ சீக்கிரம் எதுக்குன்னு யோசிச்சேன். இனிமேல் என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? டெய்லி நானே எழுப்புறேன். இதை எழுப்பணும். அந்த ஆர்டர் தூக்கி போடுங்க. வந்து உட்காரு ஃபர்ஸ்ட்டு. சரி. என்ன தலை வலிக்குதா? இல்லை, காலையில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுல்ல, அது ஒரு மாதிரியா. சரி, வாங்க படுத்துக்கோங்க. வேண்டாம், இப்படி இருக்கலாம். ஆமே, படுத்துக்கலாம். அந்த ஆர்டர் எங்கேயோ போகுதுன்னு விட வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் உனக்கு? இது இப்படி நான் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் நான் பண்ணேன் தெரியும்ல. என்னைட்டு அதுக்காக நான் எஃபர்ட் போட்டேன். அது தப்பா இருந்து ஏதாவது பண்ணா ஏதாவது பரவாயில்ல. அவனோட சில்லி மிஸ்டேக், அதுக்கெல்லாம் என்னால் பொறுத்துக்க முடியாது. என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, சொல்லி நான் அப்பயே ஏதாவது பண்ணியிருப்பேன். சரி, அவனை என்ன பண்ண? என்ன பண்ண, வேலை எடுத்துக்கிட்டேன். சின்ன பிரச்சனைக்கு வேலையை விட்டு தூக்குனீங்க. இது எங்க பிரான்ச்சுக்கு ப்ராஜெக்ட் இருக்காது ஒரு சின்ன பிரச்சனையா? ப்ராஜெக்டே இல்லாம இல்லை, இதுக்கப்புறம் வராம போறதோ இல்லைல்ல. ஒருவேளை அந்த ஃபேமிலி அவரோட சேலரியை மட்டும் நம்பிட்டு இருந்தா? அந்த அக்கறை அவனுக்கு இருந்திருக்கணும். நம்மள நம்பி தான் நம்ம ஃபேமிலி இருக்கு, அப்ப நம்ம நல்லா பாத்துக்கணும், நல்லா ஒர்க் பண்ணணும். அவனுக்கு இல்லைல்ல. சரிம்மா, எல்லாரும் இந்த மாதிரி நாலேஜா இருக்கணும், இந்த மாதிரி டேலண்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைல்ல. ஒரு பேசிக் விஷயம், பேசிக் எம்ப்ளாயி இதை பண்ணுவான். அவனுக்கு இதுல 6 வருஷம் வரை எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லட்சத்துல. ஏன் படுத்தது? சரி, பாவம், ரிசைன் பண்ண வைக்காதீங்க. டீம் ஆஃபீஸ் விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லிட்டேன். நான் அப்படி சொல்ல வரல, கோச்சுக்காத ப்ளீஸ். இல்லை, நான் கோச்சிக்கல. தைலம் தேய்க்கவா? இல்லை, அது வந்து தைலம் தேய்க்கவா? கோச்சுக்கிட்டேன் தெரியும். சரி, நான் அனுப்பல. தைலம் தேய்க்கவா? சாரி, சொல்லிட்டேன். பரவாயில்ல, உங்க ஆஃபீஸ் உங்க டெசிஷன், நான் எதுவும் சொல்லலை. எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு, அவ்வளோதான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க. அப்ப நீ கோச்சுக்கிட்ட? இல்லைன்னு சொல்லிட்டேனே. நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்ப போறீங்க? ஏன் நாளைக்கு கிளம்புனா எல்லாம் கோச்சிக்கிறீங்களே, அதனாலதான். நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை, 7:30 கிளம்பணும். அப்போ எப்போ எழுப்பணும் உங்களா? சரி, இது இவ்வளோ லேட்டாக சொல்றீங்க. ஏன்? நினச்சி அவங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், உங்களுக்கு சொல்ல வேண்டாம். அது சரி, நான் சொல்கிறேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோம். உங்கள் அண்ணன் நீ எப்போ 9 o'clock தான் கிளம்புவாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்துக்கிட்டோம். ஓ, அப்படியா? அப்போ சரி. நான் சொன்னது கோச்சிக்கிட்டியா? அப்போ நானும் சீக்கிரமாக கிளம்புறதா மெசேஜ் பண்ணுங்க. ஃபோன் எங்க? என்ன பேசிட்டு இருக்க? இல்லை, அப்படியே உங்க கூட கிளம்பிடலான்ட்டு. என்ன ட்ராப் பண்ணிட்டு போவீங்களா? ஏன்டா வண்டி எடுத்துட்டு போல? இல்லை, லாவணி எடுத்துட்டு வருவா, அவ கூட வந்துடுவேன். சரி, ட்ராப் பண்ணுறேன். ஓகே, தூங்கலாமா? என் கூட கிளம்புனா அப்புறம் உங்களோட லஞ்ச்? அண்ணன் நீ 9 o'clock தானே கிளம்புவாங்க, அவங்களே எடுத்துட்டு வந்து தர சொல்கிறேன். அப்போ சரி. நீ வருத்தமாக தானே இருக்க? நான் இல்லைன்னு சொன்னேன்ல. சாரி, தெரியாமல் ஹர்ட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, எனக்கு இது பழகிடுச்சு. அம்மே. சரி, இப்போ நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்க, வேற எதை பற்றியும் பேச வேண்டாம். அப்போ அதனால மட்டும் தான் கம்முன்னு இருக்கேன். சரி, தூங்கலாமா? எனக்கு நேற்றே தூக்கம் இல்லை, காலையில் வர கிளம்பிட்டேன். குட்டிமா, தூங்குறீங்களா இல்லை இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறீங்களா? அப்போ அதை பற்றி பேச மாட்டேன். நாளைக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேண்ணா. நீங்கள் மட்டுமா எல்லாருமே வா? இல்லை, நான் மட்டும். சரி. அந்த ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னு கேட்கவே இல்லை. என்னாச்சு? இப்போ வேண்டாம். நான் முட்டாள்தனமா நீ என்னை விட அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன்னு கோவப்பட்டுட்டேன். அப்புறம் அதை பற்றி பேசலான்னு, அதுக்கப்புறம் இது வந்துடும். என்ன? என்னை விட இன்னொருத்தவங்க பற்றி பாவம் பரதாவும் ஃபீல் பண்ண எனக்கு கோவம் வருமா வராதா? நான் உங்களையும் அவனையும் கம்பேர் பண்ணலை, புரிஞ்சுதா? நான் உங்கள் ஃபேமிலி பற்றி மட்டும்தான் யோசித்தேன், அதனால் நான் கேட்டேன், அவ்வளோதான். நான் சொல்லக்கூட இல்லை, கேட்டேன் தானே, அவ்வளோதான். நான் ஒன்று கேட்டேன், நீங்கள் முடியாது சொல்லிட்டீங்க, அதோட நானே விட்டுட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டு கடந்து வாங்க, நான் வந்துட்டேன்ல. இப்போவும் நீ வெறுப்பாக தான் பேசுகிற. நான் எந்த வெறுப்புலையும் பேசல, நான் கேஷுவலாக பேசுகிறேன். என் மேலே அக்கறை இல்லை. என்னாச்சு? என்ன சண்டை போட்டீங்க? அது மாதிரி என்ன கேட்டீங்க? திருப்பி வாங்க முடியுமா? அது மாதிரி ஏதாவது கேட்டியா? அதான் ஒருத்தவங்க போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காது, வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அதை பற்றி கேட்டு ஏன் கஷ்டப்படுத்தணும்னு அதை பற்றி கேட்கல.
நிச்சயமாவே நீ தலையிடக்கூடாதுன்றதுக்காக நான் பேசல. நீ என் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கலன்ற கோர்ட்ல மட்டும் தான் அந்த வார்த்தையை சொன்னேன். சரி. முன்னாடி வா இல்லை, இதுவே நல்லா இருக்கு. ப்ளீஸ். பரவாயில்ல, இதுவே நல்லா இருக்கு. சொல்லுங்க. நிஜமாவே எனக்கு கோவம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் தேவையில்லாமல் அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி இருக்கா? நார்மலாக தாங்க இருக்கேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது சொல்லு. இல்லை, அவர் ரிசைன் பண்ணாருன்னா வேற ஜாப் கிடைக்காது, இதே சேலரி கிடைக்காது. ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல இருந்துட்டாரு. ஸோ எதுக்கு கஷ்டப்படணுன்றதுக்காக நான் சொன்னேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைப்பா. சரி, நாளைக்கு கூப்பிட்டு நான் பேசுறேன். நான் ஒத்துக்கிறேன் உங்கள் உழைப்பு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இதனால் உங்களுக்கு ப்ரொமோஷன் போகுது, அதனால் ஓகே. இல்லை உங்களோட இது டிகிரேட் ஆகுது அப்படின்னா பரவாயில்ல. அது எதுவுமே கிடையாதுல்ல, அப்புறம் என்ன? அதனால தான் சொன்னேன். நம்மளுக்கும் நம்ம சார்ந்தவங்களுக்கும் இதனால் இழப்பு ஏற்படுது அப்படின்னா சரி, அதுக்காக அவருக்கு தண்டனை கொடுக்கலாம். ஒரு வார்னிங் மட்டும் கொடுங்களேன். அடுத்த வாட்டி பண்ணால் நீங்கள் ரிசைன் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. அதனால் நான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அண்ணா ஒரு ஃபேமிலி மேன், அவருக்கு 2 குழந்தை இருக்குன்னு சொன்னானா, அதனால் அதுக்குள்ள அவ்வளோ டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு அண்ணா கிட்ட கேட்டேன்னு சொன்னோம். என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன், அதுக்கு சொன்னோம். என் குட்டி மக்கள் அவங்க வேலையை விட்டு போகக்கூடாது, அவ்வளோதான். போக மாட்டாங்க, போதுமா? இல்லை, அப்படி நீங்கள் மன வருத்தத்தோட எதுவும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இல்லைடா, நான் பேசிட்டேன். நாளைக்கு அந்த கம்பெனி எல்லா மீட்டிங் ஹையர் ஆஃபீஸரோட அந்த ப்ராஜெக்டை வாங்கிடுவேன். வாங்கிடுவீங்களா? இதை சொல்லவே இல்லை அவங்க. அவங்களுக்கே அது தெரியாது. அவ்வளோ வீம்பு உங்களுக்கு? உழைப்பா அடுத்தவங்க கையில் நான் கொடுக்க மாட்டேன், புரியுதுல்ல? புரியுது புரியுது. 8 ப்ராஜெக்ட் நாளைக்கு எப்படியும் பேசி வாங்கிடுவேன். சரி, அதுக்கு ஒரு gift. ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி ஒருத்தர்கிட்ட பொறுப்பை படிச்சதே மொக்கையாவை படிச்சுட்டு இதில் கிஃப்டா? ஏய், என்ன ஓட்டுற? யார்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணும்னு தெரியாமல் யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட வேண்டியது. பழைய மேனேஜர் தாண்டி அவனா ஓனா, அதை நம்பி தாண்டி கொடுத்தேன். எனக்கு இங்கே யாரும் தெரியும்? ஐ மீன், இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இதெல்லாம் பண்ணுவாங்க, நான் வந்து எல்லாமே பண்ணுவான்னு வேற சொன்னான் சென்னை ப்ராஜெக்ட்டுக்கு. சரி சரி. கடைசியில் அவன் இப்படி மக்கா இருப்பான், நான் என்ன கண்டேன்? அப்புறம் விழுப்புரம் போலாமா? ஒன்றும் தேவையில்ல, மூட் அவுட் போச்சா? அதெல்லாம் என் பொண்டாட்டி பார்த்த உடனே போயிடுச்சு. அப்போ சரி, தூங்கலாமா? தூங்கலாமா? உங்களுக்கு என் கூட இருந்து தூக்கமே வேண்டாம்ல? இப்படி பார்த்துக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும், எத்தனை நாள் வேணாலும். அதே தான், உங்ககிட்ட வந்தாலே தூங்கிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும், எவ்வளோ நாள் வேணாலும். சொல்லு. உண்மையை சொன்னேன். உண்மை. உண்மை. ஐயா, நீ ஆசை சாப்பிட வட முடியாது. கொஞ்சமா முடியாதுமா. கடிச்சிருவேன். கடிச்சுக்கோங்க. யார்டி காலையிலேருந்து அவைலபிளாகவே இல்லை? எவ்வளோ ட்ரை பண்ண, ஃபோனை மறந்துட்டு போனேன்னு வைக்க. சாரி, இனிமேல் பார்த்துக்கிறேன். என்ன பேக்கெட்டில் இருக்கா க்ராஸ் செக் பண்ணிக்கிறேன், பைக்கில் ஏறிட்டு எல்லா வாட்டியும். ஓகேவா? ஆன்லைன் பண்ணுமா? எடுக்கல பண்ணே தெரியல, உங்கள் கேபினெட் கனெக்டே கொடுக்கல. நான் போய் என்னன்னு கேட்குறேன். ஏன்னா இனிமேல் நான் எந்த வார்டில் இருக்கேனோ. 1 வீக் தானே, அதுக்கப்புறம் காலேஜ் தானே, அப்புறம் என்ன? ஒன்றா இருந்தாலுமே ஒன்று முடியாது. இப்போ நீங்கள் எல்லாம் தனித்தனியாக ஒன்று பிடிக்கிறது. காலேஜ் தானே, ஃபோன் எங்கேயும் வச்சுட்டு போக மாட்டேன், என் பேக்லேயே என்கிட்டே தான் இருக்கும். இப்போ கூட ஒன்று எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? இப்போ கார்டியில் அப்படியே புது ஃப்ரெண்ட் கிடைப்பாங்கல்ல, அவங்க நம்பர் கொடுக்குறேன்ற. ரமணி அக்கா கூட பண்ணலாம். ஆமாம், இல்லை அதை மறந்துட்டேன் பாரு. உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. இருக்கு. வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்க? ஆமாம், என் பொண்டாட்டி கண்காணிக்கிறதுக்காக. சரி சரி, கண்காணிங்க. பொண்டாட்டியை கண்காணிக்க சொல்றேன், என் பொண்டாட்டிக்கும் இல்லை. இல்லை. ஏன் இல்லை? நீங்கள் எதுக்கு பண்ணுவீங்க? குடிச்சாலா, சாப்பிட்டாலா, என்ன பண்ணுறா, ரெஸ்ட் எடுக்கிறாளா, அதுக்கு தானே. அதனால பிரச்சனை இல்லை. ஓ, அதுக்கு தான் பண்ணுவேன். என் பொண்டாட்டிக்கு தெரியும். தெரியும் தெரியும். உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன? ரகு சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டாரு அவங்க ஊருக்கு. போன வாரத்தில் எப்பயோ போயிருக்காரு. வீட்டில் தெரியாதா? அப்ளை பண்ணதும் உங்களுக்கு தெரியாது, கிளம்புனதும் உங்களுக்கு தெரியாது. மற்றவங்களுக்கே ஒரு 10 நாளைக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம ஊருக்கு கிளம்பணும்ல, அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு. ஓ சரி சரி. ஒரு இழிச்சவாய் எஸ்கேப்பு. அவர் இழிச்சவாய். அப்புறம் ஒரு வச்சு தான் டியூட்டி போட்டு ஏமாத்தினீங்க. மாத்தினா? சரி, நீ இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸு இருந்தாலும் உங்களை பற்றி தெரிஞ்சு உங்களுக்கு எப்படி போடணுமோ அப்படி போட்டாருல்ல. எங்களுக்கு டியூட்டியே தேவை இல்லையே, அப்புறம் என்ன? ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு போல. யூனிஃபார்ம் எப்பவுமே வேவ் லென்த்ல போடுவோம், இனிமேல் கலர்ஸ் சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகிடும். ஆமாம், டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிஞ்சிடும். அதுக்கு ஏன் பொண்டாட்டிக்கு ஃபீலிங்காக இருக்கு? ரொம்ப ரொம்ப. என்ன புருஷன் மேலே இப்படி ஃபீலிங்லாம் இல்லை? இதெல்லாம் இருக்கு. ரீலியே?
இந்த மக்கு பையனுக்கு அதெல்லாம் தெரியாது. போய் நமக்கு பையன் ஆமா, நீங்க தான் மக்கு பையன். லவ் யூ லவ் யூ டூ. அப்படியே சொல்ற பாரு. நீங்களும் மொட்டையா தானே சொன்னீங்க. பழிக்கு பழி. ஆமா, ரெடி தங்கம். லவ் யூ. இப்ப சொல்லு. லவ் யூ லிபுச்சி. ம். அதெல்லாம் ஒன்று கொடுத்தா 100 கொடுத்த மாதிரி. அப்படி அப்படித்தான். என் பொண்டாட்டி கிட்ட பேசினது ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகுது. போயிடுச்சா? அது என் பொண்டாட்டி பார்த்த வரைக்கும் கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ என் பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிச்ச உடனே மொத்தமா பறந்துடுச்சு. ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப. அது போதும். நாளைக்கு கிடைச்சாலும் கிடைக்கலினாலும் வருத்தப்படக்கூடாது. அது எனக்கு கிடைச்சே ஆகணும். புரியுதுல? சரி சரி. பா வீம்பு. இதுல நான் பிம்பா தான் இருப்பேன். அப்படிதான் இருக்கணும். சரிங்க, இருந்துக்கோங்க. கேர்லெஸ்னஸ் தான் நம்ம பிசினஸ்லயும் வரும். எனக்கு ஒன்றும் சொல்லலை, நீ டென்ஷன் வேண்டாம். மோட்டிவேட் பண்றியா? என்ன டிமோட்டிவேட்டரா பண்ண? கிடைக்காதுன்ற வார்த்தை. சரி, நாளைக்கு ப்ராஜெக்டோட தான் வரணும், போதுமா? இதான் என் பொண்டாட்டி. ஓ. ஆமா, இப்படி என்கரேஜ் பண்ணா மட்டும்தான் என் பொண்டாட்டி. இல்லைன்னா பிரபாவோட தங்கச்சி. பிரபா தங்கச்சியா? நீங்க தான் அண்ணன் தங்கச்சின்றீங்க. பரவாயில்ல, என்னைக்குமே நான் அரசோட தங்கச்சியாவே இருந்துக்கிறேன். சரிங்க, அரசோட தங்கச்சி போதுமா? போதும் போதும். இப்ப பாடுறா. ஆமா, நான் சமாளிக்கலைன்னா உன் ஃப்ரெண்டு மாட்டிருப்பாங்களா? என்ன கதை? உன் ஃப்ரெண்டு பொண்டாட்டி பின்னாடி போன கதை. டப்பாவி. அப்புறம் சமாளிச்சுட்டு இருக்க. தங்கச்சியா வாக்கப்பட்டதுக்கு வேற என்ன பண்ண? அதை தான் பண்ணேன். சரி சரி, நாளைக்கு பாத்துக்கிறவங்க. சரி, தூங்கலாமா? சரி வா தூங்கலாம். எனக்கும் நிறைய வேலை இருக்கு. உனக்கும் டியூட்டி இருக்குல்ல? ஓகே, வாங்க படுக்கலாம்.